ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே. எனக்கு இந்த கணவர் கிடச்சிருக்கலனா, எனக்கு இந்த மாமனார் மாமியார் கிடச்சிருக்கலனா, இந்த கடந்த பல வருஷங்களில் நான் பண்ணியிருக்கிற எதுவுமே என்னால் பண்ணியிருக்க முடியாது. ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியே ஆகணும். நீங்கள் அவ்வளோ அழகு, இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி அழகு பார்த்துருக்க மாட்டாங்க. அண்ட் இல்லை அப்படியே சிங்கிளாக ஹாப்பியாக இருக்கேன். இது எப்படி புரியலையே? ஏன் புரியல? எல்லாரும் இவர் பிடிச்சிருக்கு, இவர் வாய்ஸ் நல்லா இருக்கு, அவர் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, அவர் டிபி வைக்கணும், இவர் எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு வரான். எப்படி வேணான்றவங்களை தேடி வருது, வேணுன்றவங்களுக்கு ஒன்றும் வர மாட்டேங்குது. இங்கே ரொம்ப அம்பிளா, ரொம்ப ஹை. ஆமாம், இது இப்படியே இல்லை, செட்டில் கிடையாதுல்ல. 550க்கு ஒரு கத்தல் வரும். ஓ செக் பண்ணு. 1 minute. அவார்ட் எங்கப்பா அவார்டு எங்க? பேக் டு பேக் 3 hits கொடுத்துருக்காங்க. 3 projects in a year. Busiest director. How does it feel, ma'am? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படிதான் எடுத்தது வந்து அப்படியே தொடர்ந்து ரிலீஸ் ஆச்சு. நாட் தட் பிஸி அண்ட் ஆல். இன்ஃபேக்ட் ஐம் குவைட் ஜாப்லெஸ் ரைட். Okay. So how does it feel? Get this award from Jairam sir. It feels beautiful because எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் and not just him, his son also. I think I'm very fortunate to have directed Jairam sir. As usual நான் போனேன் அவர் வீட்டுக்கு. As usual அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுத்துட்டு as usual ரீடிங்ஸ் எல்லாம் பண்ணி, but what he does in the reading is completely different from what he comes and does on the set. So எனக்கு ஒரு learning experience between him and Urvashi ma'am அப்படியே ஒரு செமையா இருந்துச்சு. செம்ம கியூட்டா இருந்தது. கரெக்ட். சரி, நீங்க சொல்லுங்க மேம், ஜெயராம் சார் சமத்தா இல்ல காளிதாஸ் சமத்தா? யார் சமத்தா இருந்தாங்க? யார் ரொம்ப நாட்டி, யார் சமத்து? That one is at least he acts சமத்து. அப்படியா? அவருக்கு அந்த ஒரு ஆசை கூட இல்லை. How's he in the sets? It's quite a riot. Lion. ஆமாமா, wild. ஏதோ பண்ணுவாரு, ஏதோ பண்ணிடுவாரு, டேக்ல வேற என்னமோ பண்ணிடுவாங்க. So between Urushi ma'am and him, I'll just say, okay fine, you don't need me, do. I'll sit at the monitor and I'll watch. So expect the unexpected from Jairam sir all the time. Yeah, அந்த கெமிஸ்ட்ரி செம கிளிக் ஆயிடும். Deadly it is. சூப்பர் மேம். அதான் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் மேம் உங்களை பற்றி. ஸோ கமாண்டிங் ஓவர் யோர் கிராஃப்ட். எல்லா விஷயத்துலையும் டீட்டெயிலிங் உள்ள பயங்கரமாக போவீங்க அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அது உங்கள் படங்கள்லேயே தெரியுது. அண்ட் எல்லா ஷூட்டிங்குமே வந்து காலைல 6 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடணும், ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் வைப்பீங்களா அந்த மாதிரி? ஆமாம்மா, எனக்கு முன்னாடி ஐ மீன் லைக் மை குரு எவ்ரி day I think we have our first shot at 6:55. Manisa's car will come at 6:25. அது புயலா இருக்கட்டும், சுனாமியா இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும், ஆரம்பிச்சிடணும். So I think we just learn from him, you know, and that discipline comes. In fact, I know one director who sent his cameraman as a second unit cameraman to Manisa's sets to say, how does that man keep his shot at 7 every day? Go learn and come. So அந்த மாதிரி சூப்பர். It's really nice. So bringing in this pattern of filmmaking is actually very very helpful in the current situation. சரி, நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் சரி, it's going to be very very useful. இங்கே ரொம்ப அம்பிளா, ரொம்ப ஹை. ஆமாம், இது இப்படியே இல்லை, செட்டில் கிடையாதுல்ல. கேட்டீங்கல்ல ஃபர்ஸ்ட் ஷாட் 6 o'clockனு, 5:49 5:50க்கு ஒரு கத்தல் வரும். ஓ நாட்டுங்க அப்படியே வழக்கமா புயலுக்கு பின் அமைதின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அமைதிக்கு பின் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே அடக்கடக்கமா அவங்க பேசுறாங்க சார். விடுங்களேன் சார், இல்லைன்னா நாங்க நடுங்கிடுவோம். அப்புறம் ரைட்டா சபையில கொஞ்சம் இப்போ சொசைட்டிக்கு வந்து ஒரு 3 விஷயங்கள் நீங்கள் சொல்லணும். லைக் இந்த விஷயம் நல்லா டேக் ஆஃப் ஆகணும் நினைக்கிற ஒரு விஷயம், இந்த விஷயம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், லேண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம், இது டோட்டலாக கிராஷ் ஆகணும், வேண்டவே வேண்டாம்ப்பா அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம். ஸோ 3 விஷயங்கள். I think equality everywhere. Okay. எது கிராஷ் ஆகணும்னா ஐ திங்க் inequality should crash. Super. Caste, gender, any kind of discrimination should go immediately. What about smooth landing? Smooth landing should be my films. Wow. Safe answer. Okay. JFW Movie Awards.
அவ்வளோதான் முடிஞ்சு. இதுதான் ப்ரோமோ. இப்போ எனக்கு தெரிஞ்சு இதே JFW ஸ்டேஜில் நீங்கள் இந்த டைலாக் சொல்லுங்கள், இந்த ரொமான்டிக் டைலாக் நீங்கள் சொன்னால் எப்படி இருக்கும், பாடுங்க, இது எல்லாமே கிடையாதுன்னு சொல்ல வந்தாங்க. எதுவுமே கிடையாது. சும்மா சொல்லி பார்ப்போம், இப்படி போகிற மாதிரி பண்ணிங்கன்னா மாற்றிடுவோம். அதனால் இப்போ அதை நீங்கள் அதுக்கு வேணான்னு சொல்கிற காரணத்தினால அக்கா இப்போ வேறு மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப சிம்பிளான திஸ் ஆர் தட் அப்படின்ற ஒரு 5-6 கொஸ்டின்ஸ்க்கு போக போகிறோம். உங்களுடைய சாய்ஸ் அமங்ஸ் திஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி தானே, உங்களுடைய குரலுக்கு, உங்களுடைய நடிப்புக்கு, உங்களுடைய அழகுக்கு, உங்கள் திறமைக்கு எல்லா பெண்களும் அடிமைகள். அப்படி இருக்கும்போது அர்ஜுன் தாஸ் அவர்கள் சூஸ் பண்றது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? No marriage. No. ஆஹா ஆஹா சார் ஆனா இல்ல அங்க ஒருத்தர் எழுந்து நின்னு கை தட்டுறாரு. சார் உங்க வீட்டுக்காரமா வரலையா சார்? அவர் கல்யாணம் ஆன சோகத்தில் தான் தட்டுறாரு. ஒரு 2 சேர் தள்ளி உட்கார்ந்திருக்காங்களா? ஓகே சார், ஓகே. நோ மேரேஜ். ஓகே. ஷார்ட் ஹேர் இருக்கிற பொண்ணு பிடிக்குமா, லாங் ஹேர் இருக்கிற பொண்ணு பிடிக்குமா? அதுக்கு முன்னாடி நோ மேரேஜ்னா லிவினா என்ன கேட்டு நீ கேளு. உனக்கு ஆயிடுச்சு இல்ல, வைத்தறிச்சலுக்கு தான் செய்ய கேளு. தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு மனிதர் இவ்வளவு தெளிவா ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா ஏன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே கண்மணி ஸ்டைலா இல்ல அப்படியே சிங்கிளா ஹாப்பியா இருக்கேன். இது எப்படி புரியலையே? ஏன் புரியல? புரியலையே. எல்லாரும் இவருக்கு பிடிச்சிருக்கு, இவர் வாய்ஸ் நல்லா இருக்கு, ஒரு ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, ஒரு டிபி வைக்கணும், இவர் எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு வரான். எப்படி வேணான்றவங்களை தேடி வருது, வேணுன்றவங்களுக்கு ஒன்றும் வர மாட்டேங்குது. என்னடா வாழ்க்கை இது? காதல்ல யூசுவலா வேணானா வேணும்னு அர்த்தமா? இல்ல அதெல்லாம் கிடையாது. சரி என்னது? இல்ல மேம் அது இல்ல. ஓகே ரைட். லாங் ஹேர் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, ஷார்ட் ஹேர் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? No, I think that's the girl's choice, ma'am. They should be comfortable with both of the. இல்லை இப்போ அவங்க எப்படி கேட்குறாங்கன்னா, 2 கேர்ள் வருது, லாங் ஹேர் ஷார்ட் ஹேர், 2 கேர்ளுக்கும் நீங்கள் தான் சாய்ஸ். அப்போ உங்களோட சாய்ஸ் அப்படி கேட்குறாரு. மேட்ரிமோனியில் பார்க்குறோன்னு வச்சுங்களோம், உங்கள் வீட்டில் பார்க்குறேன், டே அர்ஜுன் இதில் எதுடா பிடிச்சிருக்கு அப்படி கேட்குறாங்க. விஜய் ஹேர் தானே, கட் பண்ண என்ன பரவாயில்லையே, it grow back பரவாயில்லை. அத டீசென்ட்டா இங்கிலீஷ்ல சொன்னாரு. ஆமாம் ஆமாம் ஆமா புரிஞ்சு பிரச்சனை இல்லைங்க. அவங்க வீட்டில் அது பார்க்குறாங்க, அவங்களோட சாய்ஸ். ஓகே. பவானியா ரோலெக்ஸா? ரோலெக்ஸ். ஓகே. ஜேடியா லியோவா? Definitely Leo. ஒரு எனர்ஜி பாம். நீங்க போற இடம் எல்லாமே அப்படியே டப் 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 அப்படின்னு ஹாப்பினஸ் கொடுத்துக்கிட்டே போறீங்க. இப்போ இந்த சமீப காலத்தில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நிறைய பாராட்டுகள் கிடைச்சு ஒரு பெரிய மாற்றம் பார்க்குறோம். அதித்தி சங்கரின் தந்தை பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் அப்படின்னு அந்த மாற்றத்தை பார்க்கும்போது எவ்வளோ பெருமையாக இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன பொண்ணா நீங்கள் டேடி கூட நிறைய ஷூட்ஸுக்கு போயிருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு அப்பாவுடைய கண்களில் அந்த பெருமை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அது இன்னும் சிங்க் ஆகல. ஐம் ஸ்டில் இன் த ஆடியன்ஸ் சீட் ஒன்லி வாட்சிங் அப்பா ஆல் த டைம். நான் இன்னும் கேமரா முன்னாடி போனதே இன்னும் சிங்க் ஆகல. ஸோ அவார்ட் அண்ட் எவ்ரி திங். தேங்க்யூ. 2 பேருடைய வாய்ஸ்ல ஒரு யூனிக்னஸ் இருக்கு. ஒரு பக்கம் அர்ஜுன் அவர்களுடைய வாய்ஸ் கம்ப்ளீட்லி யூனிக், இன்னொரு பக்கம் உங்களுடைய வாய்ஸ் கம்ப்ளீட்லி யூனிக். நீங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு 4 வரிகள் ஏதாவது ஒரு பாடல் எங்களுக்காக பாடுவீங்களா? யா ப்ளீஸ். எஸ். Congratulations Aditi. Have a lovely evening. See you. இல்லை கீழே இருந்து பாடுறேன்றீங்களா? வாய்ஸ் இங்கே நல்லா இருக்கு, இங்கிருந்தே பாடலாம். நீங்கள் ஒரு 2 லைன். அவங்க நான் கேட்க மாட்டேன், நான் பொலடி கேட்டேன், இவங்ககிட்ட கேட்போம். அதித்தி பாடுவாங்க, நீங்கள் ரசிச்சிங்கன்னா போதும். மதுரை வீர அழகுல மாட்டு கொம்பு திமிரல பாவி நெஞ்சு சிக்கி கிரிச்சே மரல ஏறிட இடந்தா மிசைய நீவர வரந்தா உடுத்துற வேட்டிய போல ஒட்டிக்கிட்டு வாழ போறேன்டா உன் கூட வரேன்டா. ஐ திங்க் யூ செட் அன் எக்ஸாம்பிள். ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க, ஐ திங்க் 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க. ஷூட்டிங்ன்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி வந்து அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் வேற அந்த கலையெல்லாம் கற்றுக்கிட்டு பண்ணுறது சாதாரணமான விஷயமே இல்லை. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அரௌண்ட் 7 to 8 months நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஆக்சுவலி அது ரொம்ப அது கேமஃப்ளேஜ் பண்ணி அவங்க வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க அந்த சீக்வன்ஸை ரொம்ப சேஃபாக எடுக்கணும்னு. இன்ஃபேக்ட் துரை சிங்கல் சாருக்கும் ஹோல் செட் யூனிட்ல இருந்த எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும்னு அப்படி பார்த்துக்கிட்டாங்க. பிகாஸ் ப்ரெக்னென்ட்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் விமன்னாலே இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்க. ஆமாம் கண்டிப்பாக. ப்ரெக்னென்ட் சொன்னாலே எக்ஸ்ட்ரா கேர் வேறு எடுக்க அதுதான் உங்களுக்கு பயங்கர தைரியம் மேம். இல்லை நிறைய ட்ரைனிங் கொடுத்தாங்க எனக்கு வந்து. அண்ட் பிஃபோர் 5 months பிஃபோர் நான் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இட் வாஸ் ஈஸியர் ஃபார் மீ. அண்ட் ஐ மஸ்ட் தேங்க் சத்யஜோதி ப்ரொடியூசருக்கு. ஏன்னா அவர் வந்து எனக்கு எப்போ பார்த்தாலும் எந்த படம் கொடுத்தாலும் எனக்கு வந்து அது ஹிட்டாகவே ஆகிட்டு இருக்கு. பார்த்திபன் கனவும் சரி, இந்த படமும் சரி. ஸோ தே ஹேவ் கிவன் மீ வெரி ஸ்ட்ராங் ரோல்.
தேங்க்ஸ் டு them as well. Your brain is lucky charm. Yeah. So அண்ட் எங்கே இன்னும் காணோம் அவார்டு. check பண்ணு. 1 minute award. அப்பா எங்கப்பா அவார்டு எங்க? இது ஒரு பெரும் பிரச்சனை. Surprise! Surprise for you. Thanks for the surprise. லாஸ்ட் டைம் JFW அவார்ட் வாங்கும்போது கூட நீங்களும் கொடுத்தீங்க. ஸோ இந்த வாட்டி உங்கள் கையில் வாங்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் என் கணவரே. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க இந்த படம். படம் ஷூட்டிங் நடக்கும்போது ஆல்மோஸ்ட் அவங்க ப்ரெக்னென்சியில் கூடவே இருக்க முடியல. வேறு ஊரில் வேறு இடத்துலலாம் நான் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். டே அண்ட் நைட் அது ஷூட் இருக்கும். அந்த ஷூட் முடிச்சுட்டு நைட்டில் போய் திரும்ப 4 மணி வரைக்கும் காலையில் ஷூட் போவோம். காரில் போகும்போது தூங்கிட்டு 7 months ப்ரெக்னென்சியோட கஷ்டப்பட்டு இதெல்லாம் ஃபோனில் தான் நீங்களாம் இப்போ கேட்குற மாதிரி நியூஸாக தான் நான் கேட்டேன். அப்படியேம்மா ஷூட்டிங் முடிஞ்சிச்சா போகிறீங்களா அப்படி தான் கேட்டிருந்தேன் நான். அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணதுக்கு தேங்க்ஸ் JFW அவங்களுக்கு இந்த ரெக்கக்னிஷன் கொடுத்ததுக்கு. அண்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுக்கெலாம் எதுவுமே அவங்களுக்கு செய்ய முடியல. நான் இன்றைக்கி சார் கூட சேர்ந்து இந்த அவார்டையும் கொடுத்து என் பேரை காப்பாற்றிக்கிட்டேன். அவரே ஆசைப்பட்டாரு நான் வரணும் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு. தட்ஸ் ரியலி ஸ்வீட். எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறது வாழ்க்கையில் இது வரைக்கும் எனக்கு நடந்ததே இல்லை. ஏதாவது பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. அதே தான் சாந்தனும் அப்படிதான். தேங்க்ஸ் டு பீனா இது நடக்க முடியும். பட் ஒரு விஷயம், ஒரு ரெக்வெஸ்ட் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு எங்கள் அம்மாவோட பிறந்தநாள், அதனால நான் உங்களுக்கு இங்கே அவங்களுக்கு விஷ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சூப்பர் சூப்பர். ஹாப்பி பர்த்டேம்மா அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என் லைஃப்பில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட், எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா. அவ்வளோ சப்போர்ட் அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் யூம்மா. அண்ட் எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஐ லவ் யூம்மா. இந்த தருணத்தில் ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விருது நீங்கள் வாங்கியிருக்கீங்க. இதை நீங்கள் வந்து அம்மா கிட்டேருந்து வாங்கினீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பர்த்டே கிஃப்டா? கண்டிப்பாக மேடைக்கு வாங்க. ஆண்டிக்கான பர்த்டே கிஃப்ட் அவர்கள் வாங்கிய இந்த விருது தான். ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன் ஆண்டி. A few words for us. கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக. ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அவங்க ரொம்ப துணிச்சலாக பண்ணாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து நிற்கிற வரைக்கும் எனக்கு படப்படன்னு இருக்கும். எனக்கு ஏன்னா 7 month கேரிங் இல்லையா, ரொம்ப பயமாக இருந்தது. அது என்னவோ கடவுள் பிடித்த நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சுது. பாப்பாவும் பிறந்துட்டா நல்லபடியாக. அந்த துணிச்சல் தான் இப்போ பாப்பாவுக்கு ரொம்ப துணிச்சலாக இப்போ பயமே இல்லாமல். ஓஹோ சூப்பர். எல்லாம் நடக்க ஆரம்பிச்சு ரொம்ப துணிச்சலாக இருக்கிறா. ஸ்னேகா மேம் அழுதுட்டாங்க. என்ன தீபக்? சிரிச்சு தானே பார்த்துருக்கோம். She is very very soft by heart and nature also. ஆனந்த கண்ணீரா? அது பல நாட்களா நல்லா தெரியும். சும்மா அழுது தீபக் தான் நிறைய பார்த்துருக்கேன். ரொம்ப நன்றி இந்த அவார்டுக்காக. கௌதம் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். Thank you so much for trusting me, having that trust on me, having that hope on me for playing Madhi Alagu in Vaanmagal. அந்த ட்ரஸ்ட் தான் ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நான் அந்த கதையை எழுதி ஐ couldn't think of anybody else. அவங்க இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா உண்மையிலே அந்த கதையை மாற்றிட்டு வேறு ஏதாவது பண்ணலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஷீ said yes. அண்ட் அவங்களுக்கு இன்னொரு ஷாக் லாஸ்ட் மினிட்ல நானே நடிக்கிறேன்னு வேறு சொன்னேன். ஸோ ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ஐ திங்க் திஸ் wouldn't have been possible without her. ஸோ தேங்க்யூ. பார்க்கும்போது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இது எப்படி உங்களோட கனெக்ட் ஆன கதை மாதிரி இருந்தது இல்லையா? ஒரு மதராக ப்ளே பண்ணுறீங்க. ஆமாம், ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் அது. ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஜஸ்ட் பாசிபிள். ஐ திங்க் த வே கௌதம் சார் வந்து he explained the whole situation, the whole script and the whole environment நம்ம ஷூட்டிங் பண்ணும்போது. ஸோ ஐ திங்க் it's just a teamwork and ஆமாம் அப்படி தான். ஸோ இட் ஜஸ்ட் ஹேப்பன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் JFW, Beena, Sujit to recognize my potential of talent and giving me this award today.
ஆக்சுவலி ரியல் லைஃப்பில் கௌதம் சார் நீங்களும் சரி சிம்ரன் மேம் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு அப்பா நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு அம்மா ரியல் லைஃப்பில்? ஐம் மோர் லைக் அ ஃப்ரெண்ட் அப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஹவ் மை ஃபாதர் வாஸ் வித் மீ. ஸோ ஒரு கூலான ஒரு டேட் அப்படின்னு சொல்லிட்டாரு. வாட் அபவுட் யூ மேம்? ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஐயோ ஸ்ட்ரிக்ட்னா ஐ மீன் டிசிப்ளின் இருக்கணும் இல்லையா? பட் ஆமாம், வி ஹாவ் டு பி ஃப்ரெண்ட் டு அவர் கிட். தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரொம்ப கூலாக இருப்பேன், பட் கூலில் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸாக இருக்கும். கேட்கும் போது எங்களுக்கே பயமாக இருக்கு. பசங்களை நினச்சி பார்த்துக்குறோம். வழக்கமாக வந்து கௌதம் சார் உங்களுடைய படங்களில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது நாங்கள் ரசித்து பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நரேஷன். இன்றைக்கி அதுவும் ஒரு வெர்சடைல் ஆக்ட்ரஸ் நம்ம முன்னாடி இருக்காங்க அவார்டோட. ஸோ இப்போ ஒரு சின்ன சீக்வன்ஸ் வந்து எங்கள் ரீக்ரியேட் பண்ணணும்னு ஒரு ஆசை, ரிக்வெஸ்ட்டாக தான் வைக்கிறேன். அதாவது இப்போது அவங்கள பற்றின ஒரு வாய்ஸ் ஓவர் நீங்கள் கொடுக்கணுன்னா, சிம்ரன் மேமை மனசில் வச்சு ஒரு நரேஷன் கொடுக்கணுன்னா. சூர்யா சொன்னது, ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன், நான் இதை சொல்லியே ஆகணும். நீங்கள் அவ்வளோ அழகு, இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி அழகை பார்த்துருக்க மாட்டாங்க. அண்ட் நான் சொல்லி ஆகணும், ஐ எம் இன் லவ் வித் யூ. இந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இயக்குனர் திரு லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு, இந்த ஸ்டாண்ட் எடுக்கணும்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஸ்டாண்ட் அவர் எடுத்தது. நிறைய பேர் இருந்தாங்க, பட் சம்டைம்ஸ் I think you need a hero. It just happened to be that hero had to be director Lokesh Kanagaraj and also the producer Lalit sir. ஏன்னா அவங்களுக்கு பயங்கரமாக வந்து ஹேரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூடியூப்லேயே இன்டர்வியூலே தன்னாலே அவங்களே சொல்லி கேள்விப்படுறேன் நான். பட் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த படம் தான் எனக்கு முதல்ல, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் சாங் தட் ஐ ஹேட், first movie that I had dubbed in Kannada also. So this marks my debut as a dubbing artist in Kannada, and I was really grateful for that opportunity as well. So thank you to JFW, to Veena, really grateful. Thanks. சூப்பர். எனக்கு தெரிஞ்சு 14 இயர்ஸ்லக்கா விண்ணை தாண்டி வருவாயால் த்ரிஷா அவங்களுக்கு பேசினதுக்கு அப்புறம் லியோவில் தான் பேசியிருக்கீங்களக்கா? அப்படியா? ஐயோ எனக்கே தெரில. இல்லையே, நடுவில் ஏதோ ஒன்று இருக்கணுமே. சரி, இருந்துட்டு போகிறது இருக்கலாம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த கதாபாத்திரத்தில் உங்களுடைய குரலில் கேட்குறது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எந்த டைலாக்கா ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில்? ஏன்னா டப்பிங் நீங்கள் ரொம்ப ரசித்து பண்ணுவீங்க. லியோவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக்னா எந்த டைலாக் எங்களுக்காக அதை சொல்ல முடியுமா? எவ்வளோ ஆசையாக வாங்கி கொடுத்த சட்டை இஷ்டத்துக்கு கிழிச்சிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஏதோ சொல்லுவாங்க, திட்டுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் சீன் தட் ஐ டிட். பட் யா, ஓகே. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்களுக்காகவே ஒரு விருது அப்படின்னு இருக்கும்போது சின்மையை பொறுத்த வரைக்கும் தனக்கான மிகப்பெரிய பலம் என்னென்னு நம்புறீங்க? என்னோட கணவரும் நான் குடிபுகுந்த வீடும் தான் என் மாமனார், மாமியார், மச்சினர், எக்ஸ்ட்ரா. பட் பிகாஸ் இந்த கடந்த 7-8 வருஷங்களில் என்னால் பல விஷயத்தை என்னால் பேச முடியுது, எனக்கு ஒரு தைரியம் கொடுக்க முடியுதுன்னா, ஒரு பெண்ணுக்கு அவங்களோட பார்ட்னர், இன்லாஸ் எவ்வளோ முக்கியம். பிகாஸ் we are still a patriarchal society. ஸோ எனக்கு இந்த கணவர் கிடச்சிருக்கலன்னா, எனக்கு இந்த மாமனார் மாமியார் கிடச்சிருக்கலன்னா, இந்த கடந்த பல வருஷங்களில் நான் பண்ணியிருக்கிற எதுவுமே என்னால் பண்ணியிருக்க முடியாது. இஃப் ஐ ஜஸ்ட் ரிமைன் சிங்கிள் ஆல்சோ ஐ would have not been able to do it because I am a single parent girl. So I'm speaking about a lot of things, toxic parentingலேருந்து sexual abuse, harassment, child sexual abuse வரைக்கும் எல்லாமே பேசுகிறேன். So it's a cause very dear to me and I'll keep saying it, speaking about it until the day I die. மேடையில் நீங்கள் பாடி நாங்கள் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுக்கா. எங்களுக்காக அந்த கன்னத்தில் முத்தமிட்டால் பாடல் மட்டும். நானும் பாடி ரொம்ப நாள் ஆச்சு. கன்னத்தில் முத்தமிட்டாளா? ஓகே. ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன